இந்த சோனு பையன் ஏரியாவிலே பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட். ஏரியாவில் இருக்கிற எல்லா ஆண்டிங்களுமே இவங்கிட்ட தான் மேக்கப் போறதுக்காக வருவாங்க. அம்மா பொண்ணு சோனு பார்க்கறதுக்காக வராங்க, என் பொண்ணை நீ பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்க, அதனால அவளுக்கு ஸ்ரீதேவி கணக்கா மேக்கப் போட்டு அனுப்புப்பான்னு சொல்லிடுறாங்க. இந்த சோனு பையன் இந்த பொண்ணு மூஞ்சில வெள்ள அடிக்கிற மாதிரி ஏதோ மேக்கப்லாம் கலக்கி அவங்க அம்மாக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு சரியான மேக்கப் போட்டு வெளியே கூட்டு வந்துடுறான். அந்த ஏரியாவிலேயே அன்மேரிடா இருக்கிற ரவுடி பையன் அந்த பொண்ணை பாக்குறான். டக்குன்னு அந்த பொண்ணை பார்த்ததுமே அவனுக்கு புடிச்சு போயிடுது. அந்த சுந்தரி பொண்ணை பொண்ணு பார்க்கறதுக்காக ஆல்ரெடி அவங்க வீட்டுல மாப்பிள்ள ஆளுங்களா உட்கார்ந்து இருப்பாங்க. டக்குன்னு அந்த டான் உள்ள வரான். எல்லாம் வெளியே கிளம்பு, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப புடிச்சு போச்சு, இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ண போறேன். அவங்க அம்மாவும் இந்த பொண்ணோட மூஞ்ச பார்த்துட்டு டக்குன்னு ஓகே சொல்லிடுறாங்க. பொண்ணோட அம்மா எவ்வளவு சொல்ல வராங்க, என் பொண்ணுக்கு மேக்கப் தான் போட்டு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க எதுவுமே கேட்கல. இந்த ரவுடி பையன் அந்த சுந்தரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். நைட்டு சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில அவங்க குளிக்கிறாங்க. மேக்கப் எல்லாமே சுத்தமா காணாம போயிட்டு காஃபி எடுத்துன்னு போயிட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடி அவங்க எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரவுடி பையனை வந்து பாக்குறான். யாருமா நீ இங்க நின்னுக்கிறேன்னு சொல்லி கேக்குறான். எங்க நான் தாங்க உங்க பொண்டாட்டி சுந்தரி, குளிச்சது எல்லா மேக்கப்பும் போயிடுச்சுங்க. இவனு காண்டாயிட்டு அந்த சுந்தரி பொண்ணு அடிச்சுறேன், மேக்கப் போட்டு என்ன ஏமாத்திடுறான்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அடிக்கிறதுக்காக அங்க கிளம்புறான். ஆல்ரெடி அந்த சோனு பையன் ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டு இருப்பான். அதனால பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு அவன் கடையை ஓபன் பண்றதுக்காக வரான். இந்த ரவுடி பையனுக்கு இந்த பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுக்கிற ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவன் வீட்டுல போய் சொல்றான், எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிச்சு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா சரியான டென்ஷன் ஆவாங்க. உனக்கு ரெண்டாவது பொண்ணு கேக்குதாடான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சுந்தரி பொண்ணு தான் பரவாயில்ல, அவருக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையா பேசுவாங்க. இந்த ரவுடி பையனை மேக்கப் போட்டு இந்த ஹீரோ பின்னாடி லைலா லைலா லைலான்னு சொல்லி சுத்திக்கினே இருப்பான். திடீர்னு ஒரு நாள் ஆம்பளை விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடும். வீட்டுக்கு வந்து தற்கொலை பண்ணியதுக்காக முயற்சி பண்ணுவான். அந்த சுந்தரி பொண்ணு அவனை ஸ்டாப் பண்ணி, டே லூசு பையலே, நீ பாக்கிறதுக்கு பொறிக்க மாதிரி தான் இருக்கிற, இருந்தாலும் உனக்கு வேற எதனா பொண்ணு கிடைக்காத ட்ரை பண்றான்னு அவங்க சொல்றாங்க. டக்குன்னு பார்த்தா அதே இடத்துல கொண்டு போய் வாந்தி எடுத்துறாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரிய வருது அவங்க பிரெக்னன்ட் ஆகுறாங்க. இந்த பொண்ணு பாக்கிறதுக்கு அழகா தாங்க, இவன் மனசு ரொம்ப அழகா இருக்குதுடா, இவ தாண்டா உனக்கு சரியான பொண்ணா இருப்பா, வேற எந்த பொண்ணையா பாத்தீங்கன்னா உனக்கு அவள் தாண்டா மரியாதைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு வார்னிங் கொடுத்துறாங்க. இந்த ரவுடி பையனை உண்மையான அழகு முகத்துல இல்ல மனசுல தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணையே மனசாலே ஏத்துக்கிறான்.